தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பொதுமக்களால் அமைச்சர் தாக்கப்பட்டார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். பொதுமக்களால் அமைச்சர் தாக்கப்பட்டார். தமிழ்நாட்டில் அல்ல, பீகாரில் 2 நாட்களுக்கு முன்பாக பாட்னாவில் சாலை விபத்தில் 9 பேர் பலியாகினர். அவர்களுடைய குடும்பத்துக்கு இரங்கல் தெரிவிப்பதற்காக பீகார் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஸ்வரன்தாஸ் அங்கே சென்றார். பொதுமக்கள் இழப்பீடு கேட்டனர். ஆனால் இழப்பீடு பற்றி பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று அசால்ட்டாக பதில் கூறினார் அமைச்சர். ஆத்திரமடைந்த பொதுமக்கள் அமைச்சர் மீது தாக்குதல் நடத்தினர். அவருடைய மெய்காப்பாளர்கள் மீதும் தாக்குதல் நடத்தினர். 1 கிலோமீட்டர் தூரம் விரட்டி சென்று ஓட ஓட விரட்டி அடித்தனர் பொதுமக்கள். மெய்காப்பாளர்கள் பலத்த காயமடைந்தனர். பாதுகாவலர்களும் காயமடைந்தனர். அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினர்களும் பெரிய காயமின்றி உயிர் தப்பினர். ஒரு கிராமத்தில் 9 பேர் சாலை விபத்தில் பலியாகியுள்ளனர். பொதுமக்கள் இழப்பீடு கேட்பதில் தவறில்லை. ஆனால் அமைச்சர் இதனை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ளாமல் ஒரு சாதாரணமாக பிறகு பார்த்து கொள்ளலாம் இழப்பீடு என்று பொதுமக்களை துச்சமாக கருதி அவர் பேசினார். பொதுமக்களுடைய வாக்குகளை பெற்று ஆட்சியில் அமர்ந்துள்ள இந்த பிரதிநிதிகள் இன்றைக்கு பொதுமக்களை உதாசீனப்படுத்துகிறார்கள். பதவி வந்தவுடன் தமிழகத்திலும் கூட இது நடக்கிறது. தமிழக அமைச்சர்கள் துரைமுருகன் கூட புதுமை பெண் திட்டம் பற்றி பேசும்பொழுது எல்லாம் ஓசி என்று கூறினார். முன்னாள் அமைச்சர் பொன்முடி கூட பேருந்து ஓசி, எல்லாமே ஓசி என்று கூறினார். ஒரு சில நாட்களுக்கு முன்பு சாத்தூர் ராமச்சந்திரன் கூட காதல மூக்கில் தங்கம் போட்டால் இந்த 1000 ரூபாய் கிடைக்காது என்று கூறினார். பொதுமக்களை பிச்சைக்காரர்களாக பார்க்கின்ற அமைச்சர்கள் தமிழகத்தில் உள்ளார்கள். பீகாரில் அமைச்சர்கள் ஓட ஓட விட்டு பொதுமக்களால் விரட்டி அடித்தது போன்று தமிழகத்திலும் பொதுமக்களால் அமைச்சர்கள் ஓட ஓட விரட்டி அடிக்கப்படக்கூடிய ஒரு கால சூழ்நிலை விரைவில் வரும். பொதுமக்களை அமைச்சர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பொதுமக்களுடைய வாக்குகளை பெற்ற பின்பு தேர்தல் முடிந்த பிறகு பொதுமக்களை துச்சமாக கருதி, சாதாரணமாக கருதி அவர்களை இன்சல்ட் செய்வது ரொம்ப வேதனையான விஷயம். பொதுமக்களை இன்னைக்கு அவமதிக்க ஆரம்பிக்கிறாங்க. நாளைக்கு அதே பொதுமக்களை தேடி தான் ஓட்டு கேட்க போகணும் அப்படிங்கிற அறிவு இன்னைக்கு தமிழக அமைச்சர்கள்ட்ட கிடையாது. தமிழக அமைச்சர்கள் இதே நிலை தொடர்ந்தால் பீகாரில் அமைச்சர் ஓட ஓட விரட்டி அடிக்கப்பட்டது போன்று தமிழகத்திலும் அந்த நிலை ஏற்படும்.